வணக்கம். ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா? கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டா கருமாதிக்கு வந்து நிக்கிறியே அப்படின்ட்டு. அதாவது எது நடந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி இறப்புக்கு உடனே போயிடணும், ஏன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. அந்த ஒரு எளிய சிந்தனை, இந்த ஒரு புரிதல் எளிய மக்கள் நமக்கு இருக்கு, ஆனா இருக்க வேண்டியவங்களுக்கு இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு பேரழிவு நடந்திருக்கு, இதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் முடிங்க, எல்லாரும் முடிச்சு கிளம்புங்க அவங்கவுங்க ஊருக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாருங்க ஒருத்தர். யாரு? வேற யாரு? 56 இன்ச்சு தான். இன்னைக்கு தினகரன்ல அந்த செய்தி வெளிவந்திருக்கு பாருங்க. இதுதான் 10 நாட்களுக்கு பின் ராணுவம் முகாம்களுக்கு திரும்பியது. எங்க? அந்த வயநாடுல. ஓகே, இந்த செய்தியை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்முடைய பிரதமர் வயநாடுக்கு வருகிறார். அதுதான் இப்ப தகவல். இந்த பேரழிவு எப்ப நடந்தது? ஜூலை 30, 31, அப்புறம் ஆகஸ்ட் 10 நாள். இததான் சொல்றோம். செத்து போயாச்சு, வந்து பாரு அப்படின்னா, கடைசி மொழியா வந்து பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு வராம 10 நடத்துறீங்கல்ல, அப்ப நான் வர்றேன் அப்படின்னு மெதுவா ரிலாக்ஸ்டா நிதானமா வந்து சேர்றாருங்க. ஆனா இதுல இருந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம பிரதமரை நம்ம தான் புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து சோகங்கள் பிடிக்காது, வருத்தங்கள் பிடிக்காது, வலிகள் பிடிக்காது, கண்ணீர்கள் பிடிக்காது, இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் பிடிக்காது. அதனாலதான் பாருங்களேன், குறிப்பா இப்போ பெருமழை பெஞ்சு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே மழை தண்ணி தேங்கி நின்றுச்சு. அப்புறம் குரங்கு வருது, பாம்பு வருது, எல்லாம் வருது. இதெல்லாம் பிடிக்கல இல்ல பாக்குறதுக்கு நமக்கே. அதனாலதான் அவர் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. அதே மாதிரி மலையை குடைஞ்சு டன்னல் உருவாக்கினாங்க, சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதையில வேலை செஞ்ச தொழிலாளர்கள் உள்ள மாட்டிக்கிட்டு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் அந்த டன்னல் இடிஞ்சு விழுந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் போய் பார்க்க மாட்டாரு, ஏன்னா அது சோக காட்சி, அவருக்கு தாங்க முடியாதுங்க. கடவுளின் குழந்தை இல்லையா, அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர், படைப்பு மட்டும்தான் தன்னுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறவர், படைப்பு கடவுள் நம்முடைய பிரதமர். அதனால அவருக்கு இந்த மாதிரி சோகங்கள், அழிவுகள், பேரழிவுகள், மரணங்கள் இதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. சிவன் தான் அழிவின் கடவுள். அதனால இவர் வந்து நாராயணா நாராயணான்னு படைப்பு கடவுளை பிரம்மனை கொண்டாடினவர். ஆனா திடீர்னு ஒரு நாள் மனம் மாறி ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னவர் ஜெய் ஜெகநாத் சொல்லிட்டார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் அவருக்கு இந்த மாதிரியான சறுக்கல்கள், இந்த மாதிரியான வீழ்ச்சிகள், இந்த மாதிரியான சோகங்கள், இந்த மாதிரியான அழிவுகள், இந்த மாதிரியான மரணங்கள், இந்த மாதிரி குடும்பத்தை இழந்து பரிதவிக்கிற, தத்தளிக்கிற அந்த மக்களோட கண்ணீர், இதெல்லாம் பாக்குறதுக்கு அவருக்கு மனசு துடிச்சு போயிடும். அதனாலதான் பாருங்க, அந்த மல்யுத்த வீராங்கனைகள் தெருவில் இறங்கி போராடினாங்கல்ல, அதெல்லாம் அவர் தாங்கவே முடியாதுங்க. பெண்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனாலதான் அவங்க கூப்பிட்ட, அவங்க பேசணும்னு சொன்னா கூட பேசவே மறுத்தார். ஏன்னா அவர்கிட்டயும் வந்து அவங்க அழுவாங்கல்ல, வருத்தப்படுவாங்கல்ல, அதெல்லாம் அவரால் தாங்க முடியாது. அவருக்கு வேண்டியது அம்பானி வீட்டு கல்யாண கொண்டாட்டம், அந்த மாதிரியான சந்தோஷ நிகழ்வுகள் மட்டும்தான். நிலாவுல போய் சந்திரயான் இறங்குச்சா அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு பங்கேற்க அவர் ஓடியே வந்துருவாரு. ஓகே, அதுல தான் அந்த ராக்கெட்டை ப்ரொப்பெல் பண்ணி அனுப்பின மாதிரி சந்தோஷமா வந்து நிப்பாரு. எல்லாத்துலயும் அப்படி சந்தோஷமா பங்கேற்கிறாருங்க. அதனால நம்ம தான் அவரை புரிஞ்சுக்க தவறிட்டோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை இப்ப எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த தகவலை பாருங்களேன், 10 நாள் ஆயாச்சு. அதனால இதுக்கு மேல அங்க அந்த மரணம் அடைந்தவர்களை கண்டுபிடிப்பது கடினம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட ராணுவம் தன்னுடைய பணியை முடித்துக் கொண்டு கிளம்பி விட்டது. கேரள அரசு ராணுவத்துக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வையும் நடத்தியிருக்கு. யோசிச்சு பாருங்க, 2-3 ஊர் கிராமங்கள் இருந்த இடம் இப்ப வெறும் வெட்ட வெளியா பொட்டல் காடா மாறி போயிருக்கு. அங்க இருந்த வீடுகள், நேத்து வரைக்கும் இருந்த வீடுகள் இன்னைக்கு காணோம். இதற்கான நிவாரண உதவின்னு இதுவரைக்கும் பிரதமர்கிட்ட ஒரு சொல் கூட வரல. உள்துறை அமைச்சர் எட்டி கூட பார்க்கல. யாருமே இதை பத்தி கவலைப்படல. கேரள மாநிலம் அங்க துன்பப்படுகின்ற போது நம்முடைய முதல் குரலாக அவர்தான் உதவித்தொகையை அனுப்பினார், நிவாரண பொருட்களை அனுப்பினார்ங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவர் கர்நாடக மாநிலம் கை கொடுத்தது, ஆந்திர மாநிலம் கை கொடுத்ததை தவிர நமக்கு நானே உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்தது. இப்போ பிரதமர் கிளம்பி வர்றாரு 10ஆம் தேதி சனிக்கிழமை. நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க. இப்படி தோணுது. மிக சமீபத்துல ஒரு புகைப்படம் வெளிவந்தது தெரியுமா? செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியை சந்திக்கிறார் நம்முடைய பிரதமர்.
செருப்பு தைக்கிற தொழிலாளி எப்படி இருப்பாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பிரதமர் சந்திக்கின்ற செருப்பு தைக்கும் தொழிலாளி எப்படி மாற்றப்பட்டார் தெரியுமா? அவர் இருக்கிற இடம், நம்முடைய பிரதமர் நிற்கிற இடம் சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கு. இந்தியால எந்த இடத்துல சிவப்பு கம்பளம் விரிச்சு அங்க உட்கார்ந்து செருப்பு தைக்கிறாரு ஒரு தொழிலாளி? சோ இப்படியாக வாழ்க்கை உயர வேண்டும்னு கனவு காண்றவர் தான் நம்முடைய பிரதமர்னு அதை அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியுது. சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி பார்த்தாலே தெரியுது அவருக்கு பழக்கமே இல்லாத புதிய ஆடைகளை முடமுடப்பாக அணிந்திருக்கிறார். அப்புறம் செருப்பு தைக்கிறவங்க முன்னாடி எப்படி இருக்கும், செருப்பெல்லாம் கிழிஞ்சு போய் பிஞ்சு போய் அந்த மாதிரி தைக்கப்பட்ட பழைய செருப்புகள் தானே இருக்குமா. ஆனா இவர் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே புத்தம்புது செருப்புகள், இன்னமும் பயன்படுத்தாத செருப்புகள். அந்த இடத்துல நின்னுகிட்டு நம்முடைய பிரதமர் தூசிப்படாத உடை, பல பல பலவென்று மின்னுகின்ற ஷூ இதெல்லாம் போட்டுட்டு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட பேசுறார். இது இந்த பக்கம் பாருங்க, ராகுல் காந்தி ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியை சந்திக்கிறார். அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி தன்னுடைய அழுக்கு உடையோடு இருக்கிறார். எதிரே அந்த பழைய செருப்புகள், பயன்படுத்தப்பட்ட செருப்புகள், தைக்கப்பட்ட பழைய செருப்புகள் தான் வைக்கப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி தொட்டு ஒரு செருப்பை தைக்கிறாரு. அப்படி அவர் தொட்டு தைத்த அந்த செருப்பை நான் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி அறிவிச்சிருக்காருன்னா இதுதானே மக்கள் நேயம்ங்கிறது. நாளைக்கு பிரதமர் அங்க போவார், என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அந்த லேண்ட்ஸ்லைட்ல, நிலச்சரிவுல தப்பி பிழைத்தவர்கள்னு இருப்பாங்கல்ல சில பேரு, அவங்களையெல்லாம் போய் பார்ப்பாரு. அவங்க புதிதாக குளிப்பாட்டப்பட்டு புதிய உடைகள் அணிவிக்கப்பட்டு அவர்கள் இருக்கின்ற இடமெல்லாம் கூட சுத்தம் செய்யப்பட்டு தூசி தும்பு இல்லாமல் சுகாதாரமாக பாதுகாக்கப்படும். இது நாள் வரைக்கும் கேரள அரசு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது, முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேற. ஆனா அந்த முகாம்கள் கூட நாளைக்கு புதியதாக வெள்ளை அடிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு இந்த தப்பி பிழைத்தவர்கள் குடும்பங்களுக்கு புதிய உடைகள் வாங்கி கொடுக்கப்பட்டு இப்படியாக பிரதமர் வருகிறார் என்று அங்கே காட்சிகள் மாற்றப்படும். பிரதமர் எப்படியாக வசனத்தை பேசுவார், நடிப்பார் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நிறைய முறை பார்த்தாச்சு. நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுடைய சகோதரனாக இருக்கிறேன், நீங்கள் தான் என்னுடைய குடும்பம், 140 மக்கள் தான் என்னுடைய குடும்பம், நான் ஏழை தாயின் மகன், எனக்கென்று எந்த கனவுகளும் கிடையாது, உங்களுக்கு சேவை செய்வதற்காகவே கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார், நான் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை, எனவே உங்கள் கண்ணீரை துடைக்கவே நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்பதாக அவர் பல விஷயங்களை சொல்லக்கூடும். நாளைக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இந்த கேரள அரசு நிவாரண நிதிக்காக ஏதாவது உதவித்தொகையை கொடுக்கலாம், தெரியல. அது கடவுள் கண் திறந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். ஆனா இன்னொன்னு நினைவுக்கு வருது, இதே மாதிரி ஒரு முறை மணிப்பூருக்கும் நம்முடைய பிரதமர் போய் பார்த்துட்டாருன்னு வைங்க, அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண்கள், அந்த குடும்பங்கள், அந்த குழந்தைகள் எல்லோருமே ராகுல் காந்தியை பார்த்து கதறி அழுதார்கள் இல்லையா? அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே, பிரதமர் ஒரு நாள் வருவார் என்று. நாம் எல்லாம் காத்துட்டு இருப்போம்ல, கடவுள் என்றைக்காவது எனக்கு தரிசனம் கொடுப்பார் என்று, கடவுள் என்றைக்காவது எனக்கு மனசு இறங்குவார் என்று காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது மாதிரி கடவுளின் புத்திரனாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் அந்த மணிப்பூருக்கும் வருவார் என்று அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக முதல் முறையாக சீரழிவு, பேரழிவு எல்லாம் நடந்த பின்பு நம்முடைய பிரதமர் அந்த இடத்துக்கு வருகை தருகிறார் என்பது முதல் முறை. ஏனென்றால் நம்முடைய பிரதமருக்கு வலிகள் பிடிக்காது, வருத்தங்கள் பிடிக்காதுங்கிறதுதான் உண்மை. ஆனா ஒண்ணு சொல்லணும் பிரதமருக்கு, சங்கிகளே, வலதுசாரிகளே, பிஜேபி காரர்களே, நீங்க சொல்லுங்க, இப்படி அவர் ஒரு முறை வந்துட்டு போயிட்டா என்ன தெரியுமா நடக்கும்? விவாதங்கள்லயும் சரி, பொதுமக்களும் சரி பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அவர் வந்து பார்க்கவே இல்லை, அவர் வந்து பார்க்கவே இல்லைன்னு. அப்படி சொல்வதற்காக அப்படி சொல்லுகின்ற வாய்ப்பாவது இல்லாமல் போகும், அப்படி சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டாவது இல்லாமல் போகும். அந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை நாம் திரும்ப திரும்ப பிரதமர் மீது சுமத்தி கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க நிவாரண நிதி கொடுக்குறீங்க, இல்ல உதவிகளுக்கு அனுப்புறீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுக்கு கூட வகை இல்லாமல் போயிடும்ல. அதைத்தான் இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நடிப்பு சுதேசிகள் திரும்ப திரும்ப மேடை ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. ஆனால் அந்த வயநாடு பகுதியில் 10 நாட்கள் தங்கியிருந்து குடும்பங்களின் கதறல்களை கேட்டபடி தங்கள் உயிருக்கே பாதுகாப்பில்லை என்ற நிலையிலும் கூட நம்முடைய இராணுவத்தினர் அங்கே பணிபுரிந்து பல சடலங்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதுல ஒரு இராணுவ வீரர்
தன்னோட உடம்போட ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டு கழுத்துல புடவைய கிழிச்சு கட்டி அந்த குழந்தைக்கு ஆறுதலும் தேறுதலும் கொடுக்கின்ற, கதகதப்பும் வெதுவெதுப்பும் கொடுக்கின்ற அந்த காட்சியெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. நம்முடைய இராணுவத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். வரட்டும், நாளைக்கு பிரதமர் வருகிறார். கல்யாணத்துக்கு வான்னு சொன்னா கருமாதிக்கு வருவதை போல். நன்றி, வணக்கம்.